முருங்கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். ஆயில் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா முருங்கீரை கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்கீரையுமே போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி சால்ட் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா முருங்கீரையில் சால்ட் இருக்கும். அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி போட வேணாம். கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு தேங்காவும் வேர்க்கடலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. தேங்காய் கூட வேர்க்கடலை போட்டு நல்லா கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் லாஸ்ட்டில் மேலே தூவிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எடுத்துட்டோம்னா முருங்கீரை பொரியல் ரெடி ஆகிடும். காரக்குழம்பு முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு ரெடி பண்ணியிருக்கேங்க. அதுக்கான லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் என்னோடய ஃபோட்டோஸ் கீழே இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஃபுல் லிங்க்கு உள்ளே இருக்குது. நீங்கள் காரக்குழம்பு சமைச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நிஜமாக நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டு சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி தாங்க நானும் சமைச்சிருக்கேன். அதனால தாங்க நம்ம வீட்டு சமையல் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கீரையுமே நல்லாயிருக்கும். அது சிம்பிள் மெத்தடு தான், நல்லாயிருக்கும். காரக்குழம்புமே நான் லிங்க்கு கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதை ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோஸ் கொடுங்க ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நல்லா கிண்டிட்டு ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். ரெடி ஆகிடுச்சுங்க. முருங்கைக்கீரை நம்ம வீட்டு சமையலுங்க. நம்ம வீட்டு சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நம்ம வீட்டு சமையல்.